வாட்டர் பாட்டில் எனக்கு வேண்டாக்கா. கண்ண முடி. நீ உன் மகனை நான் யார் பையன் தானே? உன் பேர் என்ன பேருடா? சொல்லு இன்னொரு தரம். நீ மட்டும் கால் வந்துட்டு வா. நீ உட்கார். முத்துக்கள் சிரிப்பல்லவோ இவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். உங்க குடும்பத்துல முன்னோர்கள் 2 கல்யாணம் யாருக்கு? திறமையாளன். இவங்க தாத்தாவுடைய லைன்ல 2 கல்யாணம் தான். முன்னோர்கள் 2 கல்யாணத்துல வரம்புறையில பிறந்தவன். நீ மட்டும் ஒரு கல்யாணம் முடிச்சு எப்படி உருப்படியா இருந்துக்கிடுவ? உனக்கும் 2 கல்யாணம் முடிச்சிருவோமா? இவன் ஜாதகத்துல 2 கல்யாணம் இருக்கு. அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கால் வந்துட்டு வா. புரியுதா? யார் இப்படி வந்தது? என்னடா தம்பி, ஓரளவுப்புறா இல்லையா? வா, ரெடி ஆயிடுவேன். இன்னொரு 6 முறை பார்க்கவா? என்ன வா. பிடிக்காண்டாம். நீ நடந்து போ. சாமியை நினைச்சுக்கா. வழி விடுங்க. அவர் தானா நடந்து போட்டோம். அப்படி போ. அப்படி டெய்லி ஒரு வாக்கிங் தனியா போகுமா? என்னத்தா? ஓகே, நல்லாரு போ. வைகாசி மாதம் வரை தம்பிக்கு டைம் இருக்கு. என்ன, ஒரு வீட்டில் பெண் கொடுக்குற வீட்டில் 2 பொண்ணு உள்ள வீடா இருக்கும். கூட பிறந்தவன் ஆம்பளை இருக்க மாட்டான். புரியுதா? புரியுதா புரியலையா? அப்படி குடும்பத்துல தான் இவனுக்கு பெண் அமையும். அந்த குடும்பம் இவனை நம்பியே வாழும். நல்ல உயர்வாக இருப்பான். தொழிலையும் அமைச்சு தரேன். கல்யாணத்தையும் முடிக்கிறேன். வைகாசி வரை பொறுமையா இருக்கு. இந்தா ஜெயிப்போம். போ. நீ வா, கால் வந்துட்டு வா. உனக்கு கல்யாணம் முடிக்கணுமேல. ரொம்ப வேகமா வாரி. யாருக்கு? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. இதுவரை கோயில் குறி கேட்கறது, ஜாதகம் பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல உனக்கு எந்த ஒரு இஷ்டமும் கிடையாது. அப்படி ஒரு பழக்கம் உனக்கு வந்ததும் கிடையாது. அதனால இங்க கொஞ்சம் எஜுகேஷன் மாதிரியே கொஞ்சம் சில விஷயங்களை சொல்றாரு. என்ன, சாமி மாதிரி மூட நம்பிக்கை அப்படிங்கிற லெவல்ல இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதனால கொஞ்சம் இந்த பக்கத்துல நம்ம போய் அணுகி பார்ப்போங்கிற ஒரு எண்ணம் உன் மனசுல தோன்றி இருக்கு. உண்மையா இல்லையா? அதனால சொன்னா நடக்கான்னு பாப்பமே. தெரிஞ்சு சொல்லுதாரா, தானா சொல்றாரா, எப்படிங்கிற விவரம் நமக்கு தெரியணுங்கிற ஒரு எண்ணமும் உன் உள்ளத்துல இருக்கு. இருக்கா இல்லையாடா தம்பி? கால் வந்துட்டு வா. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம். ஆமா, இதுக்கு முன்னால கொஞ்சம் ஒரு சில நட்புகள் இருந்துச்சு. அதெல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லாம மனசு பாதிக்கப்பட்டு குழப்பத்துல இருந்துகிட்டு இருக்கு. அப்படித்தானே? அதனால இப்போ இந்த கல்யாண வாழ்க்கையை உனக்கு நிம்மதியா நடத்தி தந்தா போதுமா? செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை கால அவகாசம் இருக்கு. சரியா? அதுக்கு ஊடால நல்ல செய்திகள் அனைத்தும் வந்துடும். உறுதிப்படுத்தக்கூடிய லெவலை நான் முடிச்சு தந்துடுறேன். காப்பாற்றி தரேன். நிறுவனத்தை முடிச்சு தரேன். அப்படியா? பொம்பளை பிள்ளை பொண்டாட்டி வேணும்னா எல்லாம் பண்ணித்தான் ஆகணும். நீ நீ உன் பேர் என்ன? சுரேஷ். நீ இந்து மதம், அந்த பிள்ளை இஸ்லாமிய மதம். நீ முஸ்லீமா மாதிரி அவளை கட்டிக்க வேண்டியதானடா? கட்டிக்கிறதையா? உன் மேல கோவப்படவா, நான் வருத்தப்படவான்னு எனக்கு ஒன்றும் புரியலையேடா. இன்னொரு தடவை கால் வந்துட்டுவா. அது ஒரு விஷயம் தானே. சிரிக்காம ரகசியமா ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே காரியத்தில் கண்மையேடா. அப்படி இருக்கட்டும். அப்படியா? இல்லற வாழ்க்கை பிரிந்து வேதனைப்பட்டு கொண்டிருப்பவன் யார்? மனைவி ஒரு புறம். பயமா இருக்கு. உங்க வீட்டம்மா எங்க இருக்கு? பிரிஞ்சிருக்காங்க. அண்ணனுக்கு வயசு எத்தனை?
50லும் ஆசை வரும். கால் வந்துட்டுவாங்க. ஆசையுடன் பாசம் வரும், இதில் அந்த ரங்கம் கிடையாதம்மா, அது நாள் செல்ல சுகம் தானம்மா. பொங்கி கொடுக்கறதுக்கு யார் இருக்கா? துணி துவச்சு கொடுக்க யார் இருக்கா? நீங்க எதையோ நினைச்சுக்கிட்டு பாடுறீங்களே சாமின்னு புலம்பு தருவில்ல. புரியுதா? சரி, கரெக்டு. மனிதன் எல்லாத்துக்கும் துணை வேணும்ல, வேணுமா வேண்டாமா? உனக்கு மாட்டிக்கிடாத, ஒழுங்கா உட்காரு. பாட்டியை வர வச்சா போதுமா? என்ன வர வைக்கிறேன், அவன் மனத்தை கொஞ்சம் நான் பார்க்கணுமே. பார்க்கணும்ல, கண்ணை மூடுறா தானே பார்க்க முடியும். இந்த விரல சிக்குன்னு பிடிக்கணும். எனக்கு தெரியாம ரூபாயை கொண்டு அங்க கொடுக்கறது இங்க கொடுக்கறது கொடுத்துக்கிட்டு கேட்டு போய் நல்ல கிடந்து இழுபடட்டும். இப்ப நான் வேணும்னு கேட்பாமலாம் நான் பார்த்துக்கிறேன். அவள் சொல்லுதா, யாரையும் நம்ப கூடாதுடா உலகத்துல. அவளுடைய உள்மனத்தை பார்த்தேன். உன் மேல பாசத்தோட தான் இருக்காப்பா. அவளை வர வச்சு தந்தா போதும்ல, வர வச்சு தந்துருந்தேன். எந்த வேதனையும் இல்லாம ஆக்கித்தாரேன். கால் வந்துட்டோம், கால் வந்துட்டோம். அவனும் ஆடாத ஆட்டம் ஆடின உத்தம. வரலாம், பொண்டாட்டி வேணும்னா எத்தனை தடவைனாலும் கும்பிடுவோம் நாங்க. வரலாம், கண்ணை முடுங்க. இந்தாப்பா வந்த உடனே இங்க கூட்டிட்டு வரேன். அவளை கொஞ்சம் விசாரணை கமிஷன் வைக்கணும் தான். சரி, நல்லா இருக்கட்டும். கர்மசாமிக்கு நான் லோன் வாங்கி மாட்டிக்கிட்டேன். எப்ப நான் லோன் வாங்கி மாட்டிக்கிட்டேன்பா. என்னென்ன லோன் வாங்கியிருக்கேன்? கால்நூட்டு வேணே. முத்துக்களோ பெண்கள் தித்திப்பதோ கண்ணம், சந்தித்த வேளை. மெட்ராஸ் போனீங்களா இடையில? இதுக்கு முன்னால அங்க இருக்கும்போது யாரெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனாங்க? சரி, தேவையில்லாம சிலர்கிட்ட மாட்டி வேதனைப்பட்டுட்டீங்களே, உண்மையா? அதுல நிறைய பண நஷ்டம், மன நஷ்டம். ஆமா, 5 மணி 6 மணிக்கு மேல ஓயாம சுத்துறதும் வைக்கிறதும் மகா தப்பு இல்லையே. கால் வந்துட்டுவாங்க. யாருக்கு யார் சொந்தம் என்பது என்னை நேருக்கு நேர் கேட்டால் நான் என்ன சொல்வது? சபாஸ் மாப்பிள படத்துல சீர்காழி கோவிந்தராஜன் பாடின பாட்டு. இப்போ உன்னுடைய நஷ்டங்களையும் நீக்கி தரணும், நிறையான ஒரு தொழிலை உருவாக்கி தரணும், உன் லோனை அடைச்சி தரணும். அப்படி இல்லைன்னா வழக்கு விசாரணை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த சிக்கல்ல உன்னை மாட்டாம நான் காப்பாற்றி தந்தா போதுமா? போதுங்களா? அமாவாசைக்கு பிறகு என்னைய வந்து நீ பார்க்குற, அதை நீ சரி பண்ணி தரேன், தைரியமா இரு. அமாவாசைக்கு பிறகு என்னை வந்து பாரு, எல்லாம் வெற்றியாகி தரேன். நல்லா இரு மகனே. பொள்ளாச்சி என்னாச்சு? பொள்ளாச்சி பொள்ளாச்சி பொள்ளாச்சியெல்லாம் வந்துட்டீங்களா? நில்லுங்க, அப்படி நில்லுங்க. காக்க வேண்டும் கனிமடலை வாய் திறந்து பேச வேண்டும், கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா, கருணையே வடிவாக வருவாய் கண்ணா, கண்ணா 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 கண்ணா. உன் பிள்ளை பேசுதாடா?
நல்ல பேச வைக்கணும். காலில் வந்துட்டு வா. கருணை முகமே, கடின வாழ்வே, பக்கத்துல வா, பக்கத்துல வா. கையப்படி, கண்ணை மூடு, நல்ல சிக்கன்னு முடிக்கா. ஏய், அவனை ஒன்றும் சொல்லாதீங்க, அவன் பாட்டு என்ன வேணாலும் செய்து விடுங்க. நரம்பியல் பாதிக்கல, இப்போதைக்கு மன அதிர்வுகளால உள்ளடக்கறதுக்கு தூண்டுணர்வு பண்ணல. உன் பிள்ளைய நான் பேச வச்சு தந்தா போதும்லாடா. அடுத்த முறை என்னைய பார்க்கும்போது உன் பிள்ளை சந்தோஷமா பேசுவான். பேசின பிறகுதான் நீ என்னைய வந்து பார்ப்ப. கால் விட்டுவான். வா. இந்த கனியை நாளை காலையில அறுத்து சாறு பிழிஞ்சு அவனுக்கு கொடுத்து குளிக்கவை. இதை நாளைய மறுநாள், இது அதற்கு அடுத்த நாள். 3 கனிகளையும் சாப்பிட்டு முடிய மெல்ல மெல்ல பேச்சுவார்த்தை தொடங்கிரும். நீயே வந்து சொல்லுவ, ஆனந்தமா வருவ. போ, சந்தோஷமா இரு மகனே, இந்தா வெற்றி அடைவா. அதே பொள்ளாச்சி எல்லை என் கல்வியை உயர்வாக்கி வெற்றியாக்கி தரணும்னு கேட்டு வந்தது யாரு? ஆடு மாடுகள் எங்க கிடக்கு? உங்க வீட்டுல இருக்கா? இருக்கோ? கால் வந்துட்டோம். சத்தம் கொடுக்கதான் கேட்டேன். பருவம் பொல்லாதது. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. எதையும் நிதானிக்க கூடிய பருவமும் இளமை பருவம், எதையும் நிதானிக்க முடியாத பருவமும் இளமை பருவம். இரண்டுக்கு இடையில கிடந்து உள்ளம் போராடுகிறதே, அந்த நேரத்தில் ஒரு சிறந்த வழிகாட்டி இருந்தாம்னா அந்த இளமை பருவத்தை என்ன செஞ்சிடலாம்? வெற்றியாக வாழ வச்சு. அதனால்தான் பெரியவங்களுடைய துணையோடவே இளைஞர்கள் வாழணும் அப்படின்னு ஒரு முறைய நம்ம தமிழ் பண்பாடு காப்பாற்றி வந்துகிட்டு இருக்கு. அதை வெட்டி ஒதுக்கி போகக்கூடியவன் பாதிக்கப்பட்டுருவான். அந்த கட்டுக்குள்ள இருக்கிறவன் உயர்வா வாழ்ந்துருவான். உண்மையா இல்லையா? உண்மையாடா? சத்தியம். ஆனா உனக்கு ஒரு 2 விதமான பயம். ஒண்ணு, படிப்புல நம்ம கோட்டை விட்டு தோத்து போயிருவோமோ, நம்ம நினைத்த மதிப்பெண்ணை பெற முடியாமல் வீழ்ச்சி அடைந்து அடுத்து வேலைக்கு போகும்பொழுது இந்த மதிப்பெண்ணுக்கு கிடையாதுங்கிற நிலை ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற பயம் ஒன்று. நட்பு சம்பந்தமாக ஒரு சிலர்கிட்ட பேசி நம்ம உள்ளம் தடுமாறி குடும்பத்துக்கு பொருத்தமில்லாத பிரச்சனை நம்மளை வந்து சேர்ந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல பேசணும்னு ஆசை தூண்டுது. பேசாம கிடந்து அடங்கி வச்சுக்கிட்டு ஒதுங்கி ஒதுங்கி போய்கிட்டு இருக்க. உண்மையா? கால் வந்துட்டு வா. உங்க பிள்ளைய பார்த்து பயப்படுறாங்க. நல்ல பையன், எல்லாரும் பயப்படுங்க, எல்லாரும் பயப்படுவாங்க. இன்னொருத்த கால் வந்துட்டா, மனசாங்க போல வரலாம் வா. இந்தா எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் ஆயிடுவேன். மொத்த மதிப்பெண் வேலைக்கு போகக்கூடிய அளவுக்கு நல்ல வெற்றிகரமான மதிப்பெண்ணை தரணும். என்ன படிக்கிற? 12th படிக்க. என்ன சப்ஜெக்ட்? கண்ண மூடு. 1 2 3 4 5 427 மார்க் வரை உன்னை எடுக்க வைக்கிறேன். பாஸ் மார்க் தானே? வெற்றி ஆயிடுவோம். போ, வேலையும் கிடைச்சிடும். ஓடு. ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள சிக்னல் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிடுவேன். டிங் டிங் டிங். அதே பொள்ளாச்சி எல்லை என் தொழிலெலாம் மனவேதனைப்பட்டு கடன் பட்டிருக்கேன், எனக்கு நல்லாக்கி தாங்க ஏன் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. என்ன தொழில் அண்ணாச்சி? மர வேலை. கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. உட்காரலாம், நல்ல நிம்மதியா உட்காருங்க. என்ன மர வேலை? தச்சு வேலையா? என்ன பேரு? சிவசுப்பிரமணியன். நரம்புகள்லாம் ரொம்ப தளர்ந்துருக்க, என்ன விஷயம்? டாக்டர்கிட்ட போய் பார்த்தீங்களா? குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் எவளையாவது மறந்து விடலாம்.
தட்டாத. குடிக்கும்போது தட்டி கொடுத்தியாக்கா, தொண்டையில சிக்கிருமுன்னு தட்டி கொடுத்தா, நீ அவளை செவிட்டில் அடிச்சல, அதான் அந்த கையெல்லாம் நடுங்குது இப்போ. இன்னும் குடிப்பியாண்ணே? இன்னும் குடிக்கக்கூடிய பிளமே இல்லையே உடம்புல, எங்க போய் குடிக்க? உண்மையா இல்லையா? கர்மசாமிக்கு உடல்லையும் வலு இல்ல, உறவுலையும் பலம் இல்ல, வாரிசுகளும் நம்மளை காக்கக்கூடிய சக்தி இல்லை. அதனால இப்ப இந்த உலகத்துல இருக்கிறதே வேஸ்ட்னு அவன் உள்ளத்துக்குள்ள புலம்பி அழுதுகிட்டு இருக்கான். இதான் உண்மை. அதனால இப்ப கடன்களாலும் மனவேதனை, வித்து கொடுக்கவா தத்து கொடுக்கவாங்கிற பிரச்சனையில உட்கார்ந்துருக்காரு மகாராஜா. உண்மைய நீ மட்டும் காலில் வந்துட்டு வா. முருகா உன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது. இன்னொரு 3 முறை என்னைய பார்க்க வரணும்ப்பா. இந்த நோயவும் தீர்த்து தருவேன், பணமும் தருவேன், உனக்கு தொழிலையும் நான் உருவாக்கி தரேன். வேற என்ன வேணும்? வெற்றியாகி தரேன், வெற்றியாகி தரேன். சரி, நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வண்டி வாகனம் சம்பந்தமான தொழில் யாருப்பா வச்சிருக்கா? பொள்ளாச்சி எல்லையில வண்டி வாகனம் சம்பந்தமான தொழில் யார் வச்சிருக்கா? வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்கா? வியாபார ஸ்தாபனம். கர்மசாமிக்கு மகனை பத்தி கேட்க வந்தது யாரு? வாடா தம்பி, கால் வந்துட்டு வா. பையன் எங்கடா இருக்கான்? வீட்டில் படிக்கிறானா? என்ன படிக்கான்? கண்ணை மூடு, நிமிந்து உட்காரு, முதல்ல வளையாம உட்காரு. 4 முறை எழுதுவான், 4வது முறை பாஸ் ஆயிடுவான். கால் வந்துட்டு வா. முதல் டியூட்டி உத்தரப்பிரதேசத்தில் போடுவேன். ஜெயிச்சு வந்து என்னைய பார்க்கணும், வெற்றி அடைஞ்சு வா. சுவாமியே கால் வந்துட்டு வாடா தம்பி. குண்டா பெரிய புண்ணு. அப்போ குண்டா இருந்தா சாமி கூப்பிடுவாரோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம குண்டா இல்லையே. என்னடா வேணும் உனக்கு? கல்யாணம். இப்போ கல்யாணம் முடிக்காட்ட என்ன? முடிச்சவங்க கூட நம்ம சந்தோஷமா இருக்கிற யாராவது சொல்லுங்க. கல்யாணம் முடிக்கணும். யாருக்கு? உனக்கா? கண்ண முடு. தாயத்து கிடக்கிறது மாதிரி இருக்கு. தாயத்து எதுவும் போட்டிருக்கியோ? போட்டிருந்தியா முன்னால? அதெல்லாம் கலத்தி போட்டியா? நல்ல கண்ண முடு, நல்லா முடிக்கா. என்னையும் நினைச்சுக்கா பாப்போம். சின்ன சின்ன மூக்குத்தியா, சிகப்பு கல்லு மூக்குத்தியா, கன்னி பொண்ணே ஒய்யாரம் கண்டு கண்ணை சிமுட்டுற மூக்குத்தியா, கண்ணை சிமுட்டுற மூக்குத்தியா. பாதை தெரியுது பாருங்கிற ஒரு படத்துல உள்ள பாட்டு. ஒரு நேரத்துல உன் மனம் கொஞ்சம் பின்னால போச்சு, என்னடா அதுல இருந்து தப்பிச்சு உன்னை மீட்டி கொண்டு வந்து இப்போ நிப்பாட்டி வச்சிருக்கேன். அதனால இப்போ உனக்கு நிலையான ஒரு வாழ்க்கையை நான் தரணும். அதுக்குரிய ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்தாச்சுன்னு பார்த்தேன். நல்ல பாதை தான் தெரியுது. சரியா? என்னடா ஆடி அமாவாசை வரை நீ பொறுத்துக்கிட்டனா, அதுக்கு முன்னாலேயே நல்ல ஒரு வரனை கொண்டு வந்து வச்சு திருமணத்தை பேச ஏற்பாடு பண்ணித்தாரு. கால் வந்துடும். வரக்கூடிய பொண்டாட்டிக்கு ஒரு காது கொஞ்சம் ரிப்பேரா இருக்கும். அதை எதுவும் நீ தப்பா நினைப்பியா? நீ ஏசினாலும் அவளுக்கு தெரியாதுலடா. அப்போ வரும்போது நல்லத்தான் வருவா, வந்த பிறகு ஒரு காது ரிப்பேர் ஆகும். நீ என்ன செஞ்சிருவ? என்னத்துல கிழிச்சிருவ? மருத்துவம் பார்ப்ப. நான் சொல்லுறது அடையாளம். என்ன
இந்த பிறவியில உனக்கு வரக்கூடிய மனைவிக்கு ஒரு காது ரிப்பேர், முழுசா பாதிக்காது. ஆனா நல்ல மனம், சிறந்த ஒழுக்கம், உயர்ந்த பண்பு, நல்ல படிப்பு, கல்வி, ஊக்கம், உழைப்பு அனைத்தும் உடைய உத்தமமான மனைவியாக இருப்பாய். 2 பிள்ளைகள் பிறக்கும். ஒரு ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை. ஆம்பளை பிள்ளைக்கு பேரு என் பேரு, பொம்பளை பிள்ளைக்கு பேரு என் தங்கச்சி காளீஸ்வரி பேரு. நல்லா இருக்கட்டும். அடுத்து பேசுவோம். புதுக்கோட்டை, தொண்டைமான் புதுக்கோட்டை, தொண்டைமான் புதுக்கோட்டை. என்ன வாங்க, காலில் வந்துட்டு வரலாம். ஒரு இப்படி இப்படினாரு என்னன்னு கேட்போம். வரலாம். ஒண்ணு கண்டுக்கிட, அது அப்படிதான் இருக்கும். கண்டுக்கிடாங்க, ஒரு முடிவு வரும் தானே. அப்படி பிள்ளைல பாவம் இல்ல. என்ன வேணும்? என்ன வியாபாரம்? பக்கத்துல வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்க வீட்டு எல்லையெல்லாம் தாண்டணும்னு ஒரு கம்மா கரை தெரியுத, எங்க இருக்குது? ரோட்டெல்லாம் தாண்டணும்னு. கருப்பசாமி கோயில் எங்க இருக்கு? முத்துக்கருப்பசாமி கோயில். சங்கரி எங்க இருக்காரு அவரு? சரி, ஒண்ணு. மாரியம்மா எங்க இருக்கா? கல்ல விட்டு வரலாம். வரலாம். இப்ப 6 மாதமா அவனுடைய வியாபாரத்துல நஷ்டமும் மனவேதனையும் நடக்கு. மக்கள் வரவே இல்லாத அளவுக்கு கட்டி போட்டது மாதிரி இருக்கு. அதை வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? இந்தா, இனி மக்கள் மளமளன்னு வருவாங்க, பணம் பெருகும், உன் கடன் தீரும், நல்லா இருப்பான். அதே புதுக்கோட்டை எல்லை பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? என்னென்ன பிள்ளை? என்ன ராஜேந்திரன, என்ன பிள்ளை? உட்கார்ந்து சொல்லுங்க முதல்ல, என்ன பிள்ளை? பரவாயில்லையே, நீங்க உங்க அப்பா அம்மா சொல்லி கேட்கல. வாங்க, பக்கத்துல வாங்க. கண்ண முடுங்க. உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். உனக்கு கொஞ்சம் தெய்வீகத்துல கொஞ்சம் மனசுல நாட்டம் இருக்கு. இருக்காப்பா? இருக்கலாம். ஒரு தேவதையை பத்திய ஒரு சிந்தனை, ஒரு பக்தி. ஆனா இப்ப 3.5 ஆண்டு காலங்களாக பிள்ளைகள்லாம் சட்டப்படியும் குற்றம் செய்யும், சமுதாயப்படியும் குற்றம் செய்யும். உன் சொல்ல மீறி வாழ்க்கையை அமைச்சுக்கிடக்கூடிய அளவுக்கு சொல்லுக்கடங்காத பேவலிலாம் இருக்கு. உண்மையா? இதனால கொஞ்சம் சமுதாயத்துக்குள்ளேயும் சொந்த பந்தத்துக்குள்ளேயும் பகையும் அவமானமும் மனவேதனையும் நடக்கும். இதுல மாற்ற முடியுமான்னு பார்த்தேன். 3 மாதத்துக்கு பிறகு ஒரு பிள்ளை திருந்தும். அதுக்கு பிறகு இன்னொரு 2 பேரும் சண்டை போட்டு திருந்துவான். அதுல உனக்கு ஆபத்தில்லாம காப்பாத்துற கால் வந்துட்டுவான். ஓகே பண்ணி தரேன், ஓட்டி தரேன். நான் உருண்டுகிட்டே கும்பிடுறேன். வரலாம். வா, என்னைய கூப்பிட்டுக்கா. மனத்துக்குள்ள பக்கத்துல வா, கூப்பிடு. உள்ளத்துக்குள்ள கூப்பிடு, என்னைய உள்ளத்துக்குள்ள கூப்பிடு. கண்ண முடிக்கா. இந்தா, என்னைய நினைக்க நினைக்க உனக்கு தொழில் பெருகும். உன் பிள்ளை உன்னை வந்து மதிச்சு வருவான். போ. கர்மசாமிக்கு கல்யாண சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு? திருமணம் சம்பந்தமாக. யாருக்கு? கால் வந்துட்டு வரலாம். காடு விளைஞ்சென்ன பொண்ணே, நமக்கு கையும் காலும் தானே மிச்சம். என்ன அதானே? பையனை கொஞ்சம் பார்க்கணுமே, கண்ண முடுனே. கால் வந்துட்டு வரலாம். இந்த வருஷம் கல்யாணம் நடந்துரும். ஆனா அவனுக்கு விருப்பப்பட்ட ஒரு பிள்ளையை கூட்டு வந்தாம்னா நீ ஏத்துக்கிடுவியா? தெரியலையா? உறவு முறைக்கு மாறுபட்ட ஒரு பிள்ளைகிட்ட பழகக்கூடிய நிலைமை வந்தா என்னப்பா செய்வ நீ? ஏத்துக்கிட முடியுமா? அப்படியா? அவன் அப்படி ஒரு பிள்ளைகிட்ட தான் பழக வேண்டிய விதி இருக்கு. நடக்கும், நல்ல கல்யாணமா இருக்கும், பாவம் இல்லை. புரியுதா? நல்ல தெளிவா இருக்கும்.
வேற என்ன வேணும்? இந்தா சந்தோஷமா முடிச்சு தரேன். என்ன பங்குனி 20க்கு மேல நடக்கும். சந்தோஷமா போயிட்டு வாங்க. கருப்பசாமி கால் வந்துட்டுவாங்க. சிரிப்பண்ண செல்லம்மா பக்கத்துல வாங்க. ஓ, உங்க அப்பா எங்க இருக்காரு? உங்க அப்பா உன்னுடைய 20-27வது வயசுல, உங்க அப்பாவுடைய 20-27வது வயசுல அவர் எப்படி இருந்தாருங்கிறது உனக்கு தெரியுமா? தெரியுமா? அவருக்கு கையா காலா பாதிக்கப்பட்டிருந்தது? அவர் 27வது வயசு இருக்கையில உனக்கு எத்தனை வயசுனே? உங்க அப்பா எத்தனை வயசு வரை இருந்தாரு? உனக்கு இப்ப வயசு எத்தனை? 52. அப்படியா? உங்க அப்பா இறக்கும்போது உங்களுக்கு எத்தனை வயசு? உங்க அப்பாவுடைய 27வது வயசுல கை கால் நரம்புகளால் பாதிக்கப்பட்டதுங்கிறது உத்தரவுல இருக்கு. புரியுதா? இப்ப பையனுக்கு சனி பகவானுடைய தோஷத்தால் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. பையனை நான் காப்பாற்றி தரேன், தெளிவாக நடக்க வச்சு தரேன், உறுப்புகள் பாதிக்காம வாழ வச்சு தரேன். வேற என்ன வேணும்? கண்டிப்பாக கேஸ் கொடுங்க. அதுல உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஜெயிச்சு தரேன், கடனை தீர்த்து தரேன், தொழிலையும் நல்லாக்கி தரேன். நல்லா இருப்பா. வெற்றி அடைஞ்சுவாங்க. வக்கீல போய் பிடிங்க போங்க. கர்மசாமிக்கு அப்படியா? என்ன பண்ணு? சாப்பிட்டு போறான். கடன்பட்டு மனவேதனை அடைந்த மகன், போக்குவரத்து துறை. நட்டுகள்லாம் ஒழுங்கா முறுக்குவியா? சரியா முறுக்குன்னா வண்டி எங்கேயும் போயிரும் தெரியுங்களா? கால் வந்துட்டு வா. மெக்கானிக்கர் அவரு. உட்காரலாம். கண்ணை முடிக்காப்பா கொஞ்ச நேரம். வீட்டுக்குள்ள இறந்து போன ஒரு ஆத்மா தெய்வமா வருதுடா. அது முன்னோர்களுடைய ஆன்மா. ஆனா இப்ப நீ இருக்கிற குடும்பத்துக்குள்ள நிறைய கடன்களும் மனவேதனையுமா இருக்கு. பணம் சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் சந்தேகம். செய்வன கோளாறு கிடையாது. அது வீணான குழப்பம். இப்ப இருக்கிறது மகாலட்சுமி கடாட்சத்தை உருவாக்கி உனக்கு வெற்றி ஆக்கி தரேன். இந்த கனியை வீட்டு வாசல்ல வச்சுக்கா. இதை வீட்டு பூஜையில வை. வெற்றி அடைஞ்சு வருவேன். எப்பா ஒரிசா மாநிலம் யாருப்பா? ஒரிசா வராரா? ஒரிசா கால் வந்துட்டு வரலாம். மைக்க கொஞ்சம் அங்க இழுத்து வைங்கப்பா. அங்க இழுத்து வைக்கணும். ஓகே. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வாப்பா. வரலாம். உனக்குன்னு உரிமை உள்ள ஒரு சொத்துல நீ வாழக்கூடாது என்பதற்காக நிறைய தவறுகள் நடந்துருச்சுடா. அந்த உரிமையான இடத்தை உன்னை இழக்க விடாம உன் பேருக்கு ரெக்கார்ட்ஸை மட்டும் இப்போதைக்கு வச்சுக்கா. சரியாக ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்கு மேல தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உனக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். அதுக்கு வேண்டிய பண உதவிகளையும் செய்து தரேன். இப்போ அதுவரை இந்த குடும்பம் ஓடுவதற்கும் கடன்காரங்கள் நச்சு இல்லாம இருக்கிறதுக்கு உனக்கு பணமும் தந்து எந்த இடைஞ்சல் இல்லாம ஆக்கி தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. வா. ஒரு ஹார்ட்வேர் தொழில் கடை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். வெற்றி ஆகிக்கும். இந்த மகனே பணம் கிடைக்கும். ஆனந்தமா இருக்கும். கர்மசாமிக்கு ஆந்திரா தேசம். யாரா வந்தீங்க? வெரி குட். வாழ்க. நல்லா இருக்கம்மா. ஐஸ்வர்யமா இரு. என்னைக்கும் சரி நல்லா இருக்கு. அக்கா வணக்கம்.
ஆந்திரா